அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு என்னென்னு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, 12 வீடுகளில், அதாவது பார்த்திங்கன்னா 12 வீடுகளில் சூரியன் நின்ற பலன். நிறைய பேர் கேட்டீங்க, சார் கிரகம் வந்து ஒவ்வொரு பாவத்தில் நின்னால் என்ன பலன் சொல்லுங்கிற மாதிரி கேட்டீங்க. நம்ம ஒவ்வொரு பதிவில் நம்ம பார்க்கலாம். இந்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் நின்ற பலன் 12 கட்டத்தில், உங்கள் ஜாதகத்தில் 12 கட்டத்தில் சூரியன் நின்னால் என்ன பலனை கொடுக்கும் எல்லாமே இந்த பதிவில் பார்த்துருவோம். சரிங்களா? சூரியன் வந்து பார்த்திங்கன்னா ராஜ கிரகம். 9 கிரகங்களே வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து ராஜ கிரகம் சொல்லுவாங்க. ஏன்னா உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்குற கிரகம் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் தான். சூரியன் ஒரு நெருப்பு கிரகம். பாதி சுபராக வருவார், பாதி அசுபராக வருவார். அதாவது பாதி நல்லவராக வருவார், பாதி கெட்டவராக வருவார். ஏன்னா பாதி நல்லவர் காரணம் என்னென்னா ஒரு ஒளி கிரகம். பாதி கெட்டவர் எதனால் கெட்டவர்னு சொல்கிறோம், அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நெருப்பு கிரகம். அதனால் வந்து சூரியன் வந்து அரை சுபர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ சூரியன் வந்து முக்கியமான கிரகம். சூரியனோட கதிர்வீச்சு வந்து பார்த்திங்கன்னா மற்ற கிரகங்களுக்கெல்லாம் இருக்கிறனால தான் அந்த ஒளி கிடைக்குது. சரிங்களா? சூரியனை மையமாக வச்சு தான் நம்ம ஜோதிடமே அஸ்ட்ராலஜி இயங்கிட்டு இருக்குங்க. சரிங்களா? சூரியன் நிலையிலாம் அஸ்ட்ராலஜி ஜோதிடமே கிடையாது. வான்மண்டல சாஸ்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரியனுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம். சரிங்களா? ராஜ கிரகம் சொல்லுவாங்க. இப்போ சூரியன் வந்து ரொம்ப முக்கியமான கிரகம், அதிகாரத்துக்கு உண்டான கிரகம் சூரியன் தான். ஒருத்தர் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும்னா சூரியனோட தயவு கண்டிப்பாக வேணும். தந்தையோட ஆதரவு கிடைக்கணும்னா சூரியன் ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். தந்தையோட பூர்வீக சொத்து அனுபவிக்கணும்னா ஜாதகத்தில் சூரியன் நல்லா இருக்கணும். அப்படி சொல்லிகிட்டே போகலாம். சூரியனை பற்றி நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ 12 வீடுகளில் சூரியன் என்ற பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் எந்த லக்னமாக வேணால் இருக்கலாம். ஆனால் வந்து சூரியன் எந்த வீட்டில் நிற்கிறாரோ அதுக்கு உண்டான பலன் கொடுப்பாரு. சேர்ந்த கிரகம், பார்த்த கிரகம், இணைந்த கிரகம், இதை பொறுத்த வரைக்கும் பலன்கள் மாறுபடும். இப்போ 12 ராசிக்கில் 12 வீடுகளில் சூரியன் என்ன பலன் பார்ப்போம். சரிங்களா? இப்போ சூரியன் வந்து பார்த்திங்கன்னா நெருப்பு கிரகம். இப்போ லக்னத்திலே இப்போ நீங்கள் எந்த லக்னம் வேணால் இருக்கலாங்க. இப்போ மேஷ லக்னமாக இருக்கலாம், அதேமாதிரி கடக லக்னமாக இருக்கலாம், விருச்சக லக்னமாக இருக்கலாம், தனுசு லக்னமாக இருக்கலாம், மீன லக்னமாக இருக்கலாம், கன்னி லக்னமாக இருக்கலாம், துலாம் லக்னமாக இருக்கலாம். ஏதோ ஒரு லக்னம். 12 இதில் மனுஷனாக பிறந்தாலே ஏதோ ஒரு லக்னத்தில் தான் பிறந்திருப்பாங்க. இப்போ அந்த லக்னத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ லக்னத்தில் சூரியன் நின்றுச்சுன்னா ஜாதகர் வந்து பயங்கர கோபக்காரராக இருப்பாங்க. சரிங்களா? ஏன்னா சூரியன் நெருப்பு கிரகம், நெருப்பு மாதிரி, ஃபயர் மாதிரி இருப்பாங்க. கொஞ்சம் ஈகோ உங்களுக்கு அதிகரிக்கும். சரிங்களா? ஒருத்தர் பிடிக்கலன்னா வேண்டான்னு விட்டுட்டு வந்து அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. சூரியனும் ஈகோ பார்க்கும். ஏன்னா பிரபஞ்சத்துக்கே வெளிச்சம் கொடுக்குறதும் சூரியன். அப்போ லக்னத்திலிருந்து என்ன பண்ணுவாங்க, ஈகோ பார்ப்பாங்க. எந்த அளவுக்கு கோபம் இருக்கோ அந்த அளவுக்கு குணமும் உங்கள்கிட்ட இருக்கும். சில விஷயங்கள்லாம் அது பார்த்திங்கன்னா இறக்க குணம், இப்போ இறக்கப்படுறது, அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது, தனக்கு இல்லைனாலும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது, இதெல்லாமே சூரியனோட குணம். இறக்க குணம் குணம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணில் தண்ணி வந்துடும். இந்த சூரியன் லக்னத்தில் இருக்கவங்களுக்கு பாருங்கள் பயங்கரமாக இறக்க குணம் படைச்சவங்களாக இருப்பாங்க. ஆனால் கோபமும் அதிகமாக வரும். இப்போ கோபம் எனக்கு இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் சூரியனுக்கு தான், சூரியனுக்கு பொருந்தும். லக்னத்தில் சூரியன் தான் உடம்பே ஹீட்டாக இருக்குங்க. உடம்பு உஷ்ணம் அதிகமாக இருக்கும், தலையில் டேண்ட்ரஃப் பொடுகு ஃபார்ம் ஆகிறது, இதெல்லாமே இந்த லக்னத்தில் சூரியன் இருக்கிறவங்க கண்டிப்பாக நடக்கும். இப்போ லக்னத்தில் சூரியன் தான் உஷ்ண தேகம் படைச்சவங்களாக இருப்பாங்க, ஹீட் பாடியாக இருப்பாங்க, அவங்களுக்கு இருக்கும், கோபக்காரங்களாக இருப்பாங்க, பிடிவாதக்காரங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி இறக்க குணமும் நல்ல குணமும் இருக்கும். நல்ல குணமும் நல்ல மனம் படைச்சவங்களாக இருப்பாங்க லக்னத்தில் சூரியன் இருந்துச்சுன்னா. இப்போ 2ஆம் இடத்துல சூரியன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கவங்களுக்கு ஒரு சில பேர்த்துக்குள்ள குடும்ப வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை வரும். ஏன்னா ஒரு நெருப்பு கிரகம் அது வந்து 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தில், தனஸ்தானத்தில் இருக்குது. அப்போ குடும்பத்தில் ஏதோ பிரச்சனை, ஒரு சில பேருக்கு பணப்பற்றாக்குறை, இதெல்லாம் 2ல் இருக்க சூரியன் கொடுக்குது. கண்ணில் பிரச்சனை வந்துடும். இப்போ 2ல் சூரியன் இருக்கவங்களுக்கு பாருங்கள், இப்போ 2ல் சூரியன் நீச்சமாக இருந்தாலும் சரி, பகையாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு அமைப்பில் இருந்தாலும், ஆட்சி உச்ச பலம் பெற்றிருந்தாலும் சரி, 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக கண்ணில் பிரச்சனை வரும். கண்ணாடி போட்டிருப்பாங்க, கண்ணில் ஏதோ ஒரு குறைபாடு வைக்கும், பல்லில் பிரச்சனை வரும். ஏன்னா 2ஆம் இடம் பல்ல குறிக்கிறணும். இப்போ அந்த இடத்துல வந்து சூரியன் இருந்துச்சுன்னா பல்லில் பிரச்சனை, இந்த ரூட் கேனல் பண்ணுறது, பல்லில் கிளிப்பு போடுறது, பல்ல பிடுங்கிறது, இதெல்லாமே இந்த 2ல் இருக்க சூரியன் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதேமாதிரி 2ல் சூரியன் அதை வந்து உணவு பழக்க வழக்கங்களாக தான் 2ஆம் இடம் தான். அதை உணவுனாலே இது 2ஆம் இடம் தான். வாயை குறிக்கிற இடம் இந்த 2ஆம் இடம் தான். அப்போ சூரியன் அங்கே இருக்கிறனால இவங்க சூடாக சாப்பிடுவாங்க. அறுசுவை உணவு சாப்பிட்றது, சூடாக சாப்பிட்றது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? ஒரு சில பேரெல்லாம் பாருங்கள் 2ல் சூரியன் இருக்கவங்களுக்கு வாய்ஸ் போல்டாக இருக்கும். அப்படி சூரியனால சிங்கம் கர்ஜிக்கிற மாதிரி வாய்ஸ் அப்படியே பக்காவாக இருக்கும், போல்டாக இருக்கும். ஒரு சில பேருக்கு பாருங்கள் சின்ன வயசாக இருப்பாங்க, 20-25 வயசாக இருப்பாங்க, ஆனால் பேசுகிற பார்த்தா 50 வயசு ஆட்கள் மாதிரி இருக்கும். இந்த 2ல் சூரியன் இருக்கும் அவங்களுக்கு.
ஏன்னா நெருப்பு கிரகம். அப்போ பேச்சு வந்து நெருப்பு மாதிரி ஃபயர் மாதிரி இருக்கும். இப்போ 3ஆம் இடத்துல சூரியன், 3ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது ரொம்ப நல்லது. 3ல் சூரியன் இருக்கிறது நல்லதுங்க. உபஜய ஸ்தானம், இப்போ முயற்சி ஸ்தானத்தில் பாவகிரகம் இருக்கிறது நல்லது. நல்ல ஒரு முயற்சி இதெல்லாமே உங்களுக்கு இருக்கும். தம்பியோட தங்கச்சியோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இளைய சகோதரனோட சகோதரி இருக்கிறதுக்கு இந்த 3ஆம் இடத்துல இருக்க சூரியன் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருவார். எல்லாத்துக்கும் கிடையாது. ஒரு சில ஜாதக அமைப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா 3ல் சூரியன் இருக்கவங்க இளைய சகோதரனோ இல்லை சகோதரியோ இருப்பாங்க. நல்ல முயற்சி பண்ணுவாங்க. இதெல்லாமே 3ஆம் இடத்துல இருக்க சூரியன் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். 3ல் சூரியன் இருக்கிறது நல்லது தான். இது சூரியன் வந்து சனியோட 3ஆம் இடத்துல இருந்தால் சகோதர வழக்கையில் பகையை ஏற்படுத்தி விட்ரும். 3ஆம் இடத்துல சூரியனோட ராகு இருந்துச்சுன்னா தைரிய குறைவு ஏற்பட்டுரும். அப்போ சூரியன் வந்து சுபகிரகங்களோட சேர்க்கையில் இருக்கணும், பாவகிரகங்களோட சேர்க்கையில் 3ஆம் இடத்துல இல்லாமல் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. சரிங்களா? அப்போ 3ஆம் இடத்துல சூரியன் நல்ல கிரகத்தோட சேர்க்கையில் இருக்கணும், கெட்ட கிரகத்தோட சேர்க்கையில் இல்லாமல் இருக்கிற வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ 3ல் பொதுவாகவே சூரியன் இருக்கவங்களுக்கு பாருங்கள், இஎன்டி பிரச்சனை, காது மூக்கு தொண்டையில் பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை, இதெல்லாம் அந்த 3ஆம் இடத்துல இருக்க சூரியன் ஏற்படுத்தி கொடுக்குது. இப்போ 4ஆம் இடத்துல சூரியன், இப்போ 4ல் சூரியன் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கேந்திரஸ்தானம். கேந்திரம் வந்து 4 பில்லர் மாதிரி. இப்போ 1, 4, 7, 10 பார்த்திங்கன்னா அது கேந்திரஸ்தானம். அப்போ 4ஆம் இடத்துல சூரியன் இருக்குது நல்லதுங்க. 4ல் சூரியன் இருந்துச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா தாய் வந்து நிர்வாக திறமை படைத்தவங்களாக இருப்பாங்க. அம்மாவோட கண்ட்ரோலில் தான் வீடு இருக்கும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வண்டி வாகனம் உங்களுக்கு அமைஞ்சிடும். ஒரு கௌரவமான ஒரு வாழ்க்கை அமையும். அது வீடெல்லாம் கட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ 4ல் சூரியன் இருக்கவங்க பார்த்து கட்டுவாங்க. ஏன்னா 4ஆம் இடம் வண்டி வீடு வாகனம் சொகுசு வாழ்க்கைக்கு உண்டான இதே 4ஆம் இடம் தான். அப்போ அந்த இடத்துல சூரியன் இருக்கிறது ஒரு நல்ல ஒரு பலன் கொடுக்கும். நல்ல ஒரு வீடு வாகனம் வாங்குறது இதெல்லாமே உங்களுக்கு கொடுத்துரும். அப்போ அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்புல ஏதோ உஷ்ண சம்மந்தப்பட்ட வியாதி, பிபி, ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் எல்லாம் இருக்கிறதுக்கு அந்த 4ல் சூரியன் இருக்கிறதுனால ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? 4ல் சூரியன் இருக்கிறது நல்லது தான். வண்டி வீடு வாகனம் இதெல்லாம் அமைப்புக்கெல்லாம் சூரியன் ஒரு அற்புதமாக ஏற்படுத்தி கொடுத்துருவார். இப்போ 5ஆம் இடத்துல சூரியன், 5ல் சூரியன் இருக்கவங்களுக்கெல்லாம் பாருங்கள், அது பெருசாக நம்ம புத்திர தோஷம்னு சொல்ல முடியாது. 5ல் சூரியன் இருக்கவங்களுக்கு ஒரு சில பேருக்கு ஆண் வாரிசு ஏற்படுத்தி கொடுத்துரும். ஒரு சில பேருக்கு தந்தையோட பூர்வீக சொத்து மூலமாக ஆதாயம் நல்லது. இப்போ 5ல் சூரியனோட குரு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்பாவோட பூர்வீக சொத்து கிடைக்கும், அரசாங்க வேலை உங்களுக்கு கிடைக்கும், குலதெய்வத்தோட அனுகிரகம் கிடைக்கும். 5ல் சூரியன் குரு இருக்கிறதெல்லாம் நல்லது. சூரியன் தனிச்சு இருந்துச்சுன்னா அது எந்த வீட்டில் இருக்குது, யாரோட சேர்ந்துருக்காங்க, யாரால் பார்க்கப்பட்டிருக்காங்க, இதெல்லாம் பார்த்து நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ 5ல் சூரியன் இருக்கிறனால ஒரு சில பேர்த்துக்கு ஆண் வாரிசு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்குது. ஒரு சில பேர்த்துக்கு அபாஷன். 5ல் சூரியன் நெருப்பு கிரகம், 5 வயிறை குறிக்கிற இடம். பெண்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 5ல் சூரியன் இருக்கவங்களுக்குலாம் பாருங்கள், இது கருசதைவு, கருக்கலைப்பு, இந்த மாதிரி விஷயங்களும் 5ல் சூரியன் இருக்கிறதுனால ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? இப்போ வந்து 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ 6ல் சூரியன் மறையலாம். சரிங்களா? ஆனால் சுபகிரகங்களோட சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு பாருங்கள் மேக்ஸிமம் கவர்மெண்ட் ஜாபில் இருப்பாங்க. இப்போ 6ஆம் இடத்துல சூரியன் சம்மந்தப்பட்டவங்களாம் பாருங்கள் அரசாங்க வேலையில் இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு இவங்களுக்கு பெரிய அளவுக்கு எதிரியும் இருக்க மாட்டாங்க. இவங்களுக்கு 6ல் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு நெருப்பு கிரகம். அவர் 6ஆம் இடத்துல இருக்கிறனால எதிரியை வீழ்த்தக்கூடிய அந்த தன்மை இந்த சூரியனுக்கு உண்டு. எதிரி வீழ்த்தக்கூடிய பண்பு அந்த சூரியனுக்கு இருக்குது. 6ல் தனிச்ச சூரியனாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு எதிரி இருக்க மாட்டாங்க. எவ்வளோதான் பிரச்சனை, எவ்வளோதான் குடைச்சல் கொடுத்துட்டு இருந்தாலும் அது எதிரி இல்லாமல் இடம் தெரியாமல் போகிறான்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ஒன்றா எதிரி நண்பராக மாறிடுவாங்க, இல்லை எதிரி தேவையில்லாத குடைச்சலை உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. 6ல் சூரியன் நல்லது. 6ல் சூரியன் இருக்கவங்களுக்கெல்லாம் பாருங்கள் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறது, கவர்மெண்ட் ஜாப்பில் நிறைய ப்ரமோஷன் கிடைக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 6ல் சூரியன் அவங்களுக்கு இருக்கும். 6ல் சூரியன் இருக்கிறது நல்லது தாங்க. ஏன்னா உபஜயஸ்தானத்தில் 3, 6, 10, 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இப்போ 7ஆம் இடத்துல சூரியன், இப்போ 7ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் லக்னத்தை பார்க்கும். இப்போ 7ல் சூரியன் இருந்தால் அதே மாதிரி இவங்களுக்கு உஷ்ணதேகம் கொண்டவங்களாக இருப்பாங்க. மனைவி கொஞ்சம் போல்டான பர்சனாக இருப்பாங்க. இல்லை மனைவி வர்க்கத்தில் ஒன்றா மனைவி வந்து படித்த மனைவியாக வருவாங்க. இல்லை கவர்மெண்ட் ஜாப் அவங்க குடும்பத்தில் கணவனோ அல்லது மனைவி யாரோ ஒருத்தர் 7ஆம் இடத்துல சூரியன் இருக்கவங்க கவர்மெண்ட் ஜாபில் இருக்கவங்கள தான் அவங்களுக்கு அமைவாங்க. 7ல் சூரியன் இருக்கிறது பார்த்திங்கன்னா அதுவும் நல்லது தாங்க உங்களுக்கு. சரிங்களா? இது பெரிய திருமண தாமதமெல்லாம் இதெல்லாம் ஏற்படுத்தாது. உங்களுக்கு சூரியன் வந்து பெரிய திருமண தாமதம், திருமண இதிலெல்லாம் ஏற்படுத்தாது. ஒரு சில பேருக்கு திருமணத்தில் இந்த ஈகோ ப்ராப்ளம் இது இந்த 7ல் சூரியன் இருக்கிறதுனால வரும். சரிங்களா? நீங்கள் ஆணாக இருந்தால் உங்கள் கணவன், நீங்கள் பெண்ணாக இருந்தீங்கன்னா உங்கள் கணவன் வந்து பார்த்திங்கன்னா ஈகோ படைச்சவங்களாக இருப்பாங்க. ஒரு பெண்ணாக இருந்தீங்கன்னா உங்கள் கணவன் அப்படி தான் இருப்பாங்க. ஒரு ஆணாக இருந்தீங்கன்னா உங்கள் மனைவி வந்து ஈகோ படைச்சவங்களாக இருப்பாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிறத கரெக்டு, என்னோட கண்ட்ரோலில் தான் நீங்கள் இருக்கணுங்களால பார்த்திங்கன்னா அந்த 7ஆம் இடத்துல சூரியன் கண்டிப்பாக இருக்கும். இப்போ 7ல் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர்த்துக்கு மன வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனை கொடுத்தாலும் அது பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுத்துறாது. 7ல் சூரியன் குருவோட சேர்க்கை, சுக்கிரனோட சேர்க்கை, வளர்பிறை சந்திரனோட தொடர்பெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த சூரியன் வந்து நல்ல ஒரு அமைப்பில் இருக்காருன்னு அர்த்தம். 7ல் சூரியன் சனியெல்லாம் சேர்ந்துச்சுன்னா பாருங்கள் மன வாழ்க்கை கெட்டு போயிடும், திருமண வாழ்க்கை உங்களுக்கு கெட்டு போயிடும் உங்களுக்கு. இப்போ 8ஆம் இடத்துல சூரியன், 8ல் சூரியன் மறையவே கூடாதுங்க. 8ல் சூரியன் மறைஞ்சால் ஒரு சில பேர் தந்தையே விரோதமாக இருக்காங்க.
தந்தை வழி சொத்து, தந்தையோட உறவினர்களுக்கு பார்த்திங்கன்னா அப்பாவோட சொந்தக்காரங்களுக்கு செட் ஆக மாட்டேங்கிறாங்க, எங்கள் அப்பாவுக்கும் எங்களுக்கு ஆகாமல் போகுது, பூர்வீகத்தில் ஏதோ ஒரு வில்லங்க இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்குலாம் பாருங்கள் 8ல் சூரியன் இருக்கும். கண் தொந்தரவு, கண் உபாதைகள், அசிங்க அவமானங்கள், அரசாங்கத்தை பகச்சிக்கிறது, இதெல்லாமே பார்த்திங்கன்னா 8ல் சூரியன் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். 8ல் சூரியன் இருக்குது நல்லது கிடையாது. இப்போ 9ஆம் இடத்துல சூரியன், 9ல் சூரியன் இருந்து உங்களுக்கு சுபகிரகங்களோட சேர்க்கை இருந்தால் உங்களுக்கு பெருசாக காரகோபாவக நாஸ்தி வேலை செய்யாது உங்களுக்கு. அப்போ 9ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா சூரிய தசை சின்ன வயசில் நடக்குதா இல்லை நடு வயசில் நடக்குதான்னு பார்க்கணும். 9ல் சூரியன் இருக்குது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு. சரிங்களா? தந்தைக்கு ஒரு சில பேத்துக்கு வளர்ச்சி ஏற்படும். குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பாருங்கள் தந்தைக்கு ஒரு அபாரமான வளர்ச்சி, வெற்றி, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். 9ல் சூரியன் சுபகிரகங்களோட சேர்க்கையில் இருக்கணும், பாவகிரகங்களோட சேர்க்கையில் இல்லாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. அப்போ 9ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு கொடுத்துரும். சரிங்களா? 10ல் சூரியன் அருமையாக இருக்குங்க. ஏன்னா ஒரு திக்பலத்தில் இருப்பார். திக்பலங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் திக்பலம்னு சொல்லுவாங்க. திக்பலம்னா அது ஒரு வகையான பலம். அவர் நீச்சமாக இருந்தால் கூட ஒரு திக்பலத்தில் தான் இருப்பார். அப்போ 10ல் சூரியன் இருக்கவங்களுக்குலாம் பாருங்கள் மேக்ஸிமம் பாருங்கள் கவர்மெண்ட் ஜாபில் இருப்பாங்க, அதிகார பதவியில் இருப்பாங்க, நல்ல ஒரு மேனேஜர், ஹெச்ஆர், நல்ல ஒரு சீனியர் மேனேஜராக இருக்கவங்க, பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன், அவங்களுக்கு நிறைய பேர் வேலை பார்க்குறது, இவங்களுக்கெல்லாம் பாருங்கள் 10ல் சூரியன் இருக்கும். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசியல் இருக்கவங்களுக்கெல்லாம் பாருங்கள் 10ஆம் இடத்தோட சூரியன் சம்மந்தப்பட்டிருக்கும். ஒன்றா 10ஆம் இடத்து சூரியன் பார்க்கும், இல்லை 10ல் சூரியன் இருக்கும். அப்படி இருந்தால் அந்த அரசியலில் ஜெயிக்க முடியும், அதிகார பதவி கிடைக்கும். இவங்களுக்கு கீழே அடுத்தவங்க இவங்க சொல்கிறத அவங்க கேட்பாங்க அடுத்தவங்க. ஏன்னா 10ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பதவி, மதிப்பு, மரியாதை, பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், பட்டம், இதெல்லாமே 10ஆம் இடம் தான். இப்போ அந்த இடத்துல ஒரு ராஜகிரகம் இருக்கிறனால இவங்க ஒரு ராஜா மாதிரி இருப்பாங்க. ஒரு நல்ல ஒரு லீடர்ஷிப்பாக இருக்கவங்களுக்குலாம் பாருங்கள் 10ல் சூரியன் சம்மந்தப்பட்டிருக்கும். ஒன்றும் கவர்மெண்ட் ஜாபில் இருப்பாங்க, இல்லை அரசியலில் இருப்பாங்க, இல்லை ப்ரைவேட் ஜாபில் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கீழே நிறைய பேர் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு அதிகார பதவி, அதிகார திறமை, ஆளுமை திறன் கொண்டவங்களாக இருப்பாங்க இந்த 10ல் சூரியன் இருக்கவங்க. 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்புங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு உபஜயஸ்தானம் தான். அது வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் இடங்கிறது ஆசை நிறைவேறக்கூடிய இடம். அந்த இடத்துல சூரியன் இருக்கிறது அபாரமான வளர்ச்சி கொடுக்கும். இப்போ 11ஆம் இடத்துல சூரியன் இருந்து தசை நடத்துறவங்க பாருங்கள் நிறைய லாபம் கிடைக்கும். ஆனால் இன்னும் லக்னங்கிறது ரொம்ப முக்கியம். சரிங்களா? இதே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மகர லக்னக்காரங்களுக்கு சூரியன் வந்து பார்த்திங்கன்னா நல்லது பண்ணாது. ஒரு சில லக்னங்களுக்கெல்லாம் சூரியன் நல்லது பண்ணும். இப்போ 11ஆம் இடத்துல சூரியன் இருந்து சுபரோட சேர்க்கை, சுபகிரகங்களோட பார்வை, இப்போ குரு சுக்கிரனோட தொடர்பு, இதெல்லாமே சூரியனுக்கு ஏற்பட்டுருச்சுன்னா அந்த சூரிய தசையில் வந்து அந்த 11ல் இருக்க சூரியன் வந்து அபாரமான வளர்ச்சி கொடுப்பார். 11ல் சூரியன் இருந்துச்சுன்னா நல்ல ஒரு லாபம் இருக்கும், நல்ல வளர்ச்சி இருக்கும், தொழிலில் சக்ஸஸ் கொடுக்கும். இப்போ 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கவங்க பாருங்கள் மேக்ஸிமம் கவர்மெண்ட் ஜாபில் இருப்பாங்க, இல்லை ப்ரைவேட் ஜாபில் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறது, அதிகார பதவி கிடைக்கிறது, பெயர், புகழ், கௌரவம், இதெல்லாமே இந்த 11ஆம் இடத்துல இருக்க சூரியன் ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவாகவே 10ஆம் இடத்துலையும் 11ஆம் இடத்துலையும் சூரியன் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? நல்ல பலன் கொடுக்குங்க. மூத்த சகோதரன் சகோதரியோட ஆதரவு, இதெல்லாமே இந்த 11ஆம் இடத்துல சூரியன் சுபகிரகங்களோட சேர்க்கை இருந்தால் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. சரிங்களா? 12ஆம் இடத்துல சூரியன், 12ஆம் இடத்துல சூரியன் மறையக்கூடாதுங்க. 12ஆம் இடத்துல சூரியன் மறைஞ்சாலும் சில பிரச்சனைகள் தான், தூக்கத்தில் சில பாதிப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு ஆழ்ந்த தூக்கம் உங்களுக்கு இருக்காது. ஏன்னா 12ஆம் இடங்கிற படுக்கை ஸ்தானம். இப்போ அந்த இடத்துல ஒரு நெருப்பு கிரகம் இருந்தால் என்ன பண்ணும்? இப்போ படுக்கை இருக்கிற இடத்துல நெருப்பு இருந்தால் என்ன பண்ணும்? சரி, தூக்கம் வராது. அதே மாதிரி தான் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆழ்ந்த சிந்தனை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போ இருந்துகிட்டே இருக்கும். ஆழ்ந்த உறக்கமும் உங்களுக்கு இருக்காது, யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. தூக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிந்திக்கிறது, ஒரு டீப் ஸ்லீப்னு உங்களுக்கு சொல்கிறாங்க பார்த்திங்களா, ஒரு ஆழ்ந்த தூக்கம் உங்களுக்கு இருக்கவே இருக்காதுங்க. அப்படி படுத்து உடனே தூக்கம் வராது, யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் உங்களுக்கு தூக்கம் வரும். 12ல் சூரியன் இருக்குன்னு நல்ல அமைப்பு கிடையாது. அதுவும் கண் சம்பந்தமான பாதிப்பு, இது மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுத்தும். கண்ணாடி போடுறது இதெல்லாமே பாருங்கள் 12ஆம் இடத்துல சூரியன் மறையிறவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அயன சைன போகஸ்தானத்தில் சூரியன் இருந்துச்சுன்னா அது சில பாதிப்பு கண்டிப்பாக கொடுக்கும். சரிங்களா? அதை வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்துல சூரியன் இருக்கவங்களுக்கு இந்த வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு தடை ஏற்படுறது, அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கு தடங்களாக இருக்கிறதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த 12ஆம் இடத்துல சூரியன் இருக்கவங்களாக இருப்பாங்க. ஆனால் விதிவிலக்கு என்னென்னா உங்களுக்கு சுக்கிர குரு வளர்பிறை சந்திரனோட தொடர்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இல்லாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லது. சனி தொடர்பு, ராகு தொடர்பெல்லாம் இல்லாமல் இருந்து, கேது தொடர்பெல்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த சூரியன் வந்து ஒரு நல்ல அமைப்பில் இருக்காருன்னு அர்த்தம். ஆனால் சுபகிரகங்களோட தொடர்பில் இருந்தால் மட்டுமே அவர் நல்ல பலன் கொடுப்பாரு. தனிச்சு இருந்த சூரியன் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா 12ல் இருக்கிறது நல்ல அமைப்பு கிடையாதுங்க. தந்தையால் விரயம், அது சின்ன வயசில் தந்தை அப்பா இறந்து போகிறது,
அப்பா விட்டு பிரிஞ்சு வர்றது, அப்பாவோட சொத்து கிடைக்காம போகிறது, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? உங்கள் ஜாதகத்தில் 12 கட்டத்தில் சூரியன் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? 12 இடத்துல சூரியன் எங்கே இருக்காருன்னு பாருங்கள். சூரிய தசை வருதான்னு பாருங்கள், அல்லது சூரிய புத்தி வருதான்னு பாருங்கள். தசா புத்திக்கு தகுந்த மாதிரி தான் சில விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.